சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி புதிய இபிஎஃப்ஓ ரூல்ஸ் சம்பளத்திற்கு வரும் சிக்கலா? ஐஎஸ்எஃப் எச்சரிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சமீபத்தில் இபிஎஃப்ஓ ஆனது யுஏஎன் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் உருவாக்கம் தொடர்பான புதிய விதிமுறைகளை அறிவித்து இருந்தது. இது ஊதியத்தில் அதாவது பேரோல், இடையூறு மற்றும் ஆட்சேர்ப்பில் அதாவது ஹையரிங் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதாவது 135 நிறுவனங்களில் பணிபுரியும் 1.8 மில்லியனுக்கும் அதிகமான ஒப்பந்த பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐஎஸ்எஃப் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்தியன் ஸ்டாஃபிங் ஃபெடரேஷன் ஆனது இபிஎஃப்ஓவின் தலைவர் ஆன ரமேஷ் கிருஷ்ணமூர்த்திக்கு அளித்த பிரதிநிதித்துவத்தில் இபிஎஃப்ஓ கொண்டு வந்துள்ள புதிய யுஏஎன் விதிகளில் உள்ள முக்கிய பிரச்சனை ஒன்றை சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி ஐஎஸ்எஃப்பின் கூற்றுப்படி பல உறுப்பினர்கள் தங்கள் மொபைல் எண்கள் அவர்களின் ஆதார் அட்டைகளுடன் இணைக்கவில்லை. இது எஃப்ஏடி ஆல் அங்கீகரிக்கப்பட்ட யுஏஎன்ஐ உருவாக்குவதில் அதாவது எஃப்ஏடி ரெகக்னைஸ்டு யுஏஎன் ஜெனரேஷன் சவால்களை ஏற்படுத்துகிறது. இதன்படி அறியாதவர்களுக்கு எஃப்ஏடி என்றால் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி ஆகும். மேலும் மெம்பர்களின் முகங்கள் ஆப்பிற்கு அருகில் இருக்க வேண்டுமா அல்லது தொலைவில் இருக்க வேண்டுமா அல்லது வெவ்வேறு ஸ்மார்ட் போன் பிராண்டுகளில் பல்வேறு செட்டிங்ஸ் இருக்காது போன்ற சிக்கல்கள் வரும்போது எஃப்ஏடி அதாவது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி ஆனது எவ்வாறு செயல்படுகிறது என்பது வேட்பாளர்களுக்கு தெரியாது என்றும் ஐஎஸ்எஃப் கூறியுள்ளது. யுஏஎன் உருவாக்கத்தில் இபிஎஃப்ஓ அப்படி என்ன புதிய விதியை கொண்டு வந்துள்ளது? ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஆனது இனி யூமேங் ஆப்பில் ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகார தொழில்நுட்பம் அதாவது ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி மூலம் மட்டுமே யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் ஒதுக்கீடு மற்றும் உருவாக்கம் அதாவது அலாட்மெண்ட் அண்ட் ஜெனரேஷன் செய்யப்படும் என்று இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது. இந்த புதிய விதி சத்தம் இல்லாமல் கடந்த ஆகஸ்ட் 1, 2025 முதல் அமலுக்கு வந்தது. இருப்பினும் சர்வதேச தொழிலாளர்கள் அதாவது இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் மற்றும் நேபாளம் மற்றும் பூட்டான் குடிமக்கள் அதாவது சிட்டிசன்ஸ் ஆஃப் நேபாள் அண்ட் பூட்டான் போன்ற விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் எம்ப்ளாயர் மூலம் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் உருவாக்கும் அதாவது ஜெனரேட்டிங் யுஏஎன் த்ரூ தி எம்ப்ளாயர் தற்போதைய செயல்முறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள குறைகளை தான் ஐஎஸ்எஃப் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐஎஸ்எஃப்பின் கூற்றுப்படி பணியாளர்களின் நிலையற்ற தன்மையால் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு எஃப்ஏடிஐ ஒருங்கிணைப்பது தளவாட ரீதியாக சவால் ஆனதாகவும் மற்றும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல்முறையாகவும் உள்ளது. மேலும் பல ஊழியர்களுக்கு ஸ்மார்ட் போன்கள் அல்லது நிலையான இன்டர்நெட் கனெக்ஷன் கூட இல்லாததால் யுஏஎன் தொடர்பான இந்த புதிய கட்டாய விதியானது இணைக்கத்தை மேலும் சிக்கலாக்குகிறது. மேலும் யுஏஎன்கள் இல்லாமல் சம்பள செயலாக்கம் மற்றும் பிஎஃப் பங்களிப்புகளும் தாமதமாகின்றன என்றும் ஐஎஸ்எஃப் கூறியுள்ளது. மேலும் கட்டாய கட்டுப்பாடுகள் காரணமாக யுஏஎன்களை உருவாக்க முடியாததால் பணி அமர்த்தும் செயல்முறையும் கூட பெரிதும் பாதிக்கக்கூடும். இந்த பிரச்சனைக்கு நீண்ட கால தீர்வு தேவை. மேலும் எஃப்ஏடி மூலம் டிஜிட்டல் ஆன்போர்டிங் செய்வதற்கான இணக்க காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் ஐஎஸ்எஃப் பரிந்துரைத்துள்ளது. இதோடு ஜூலை 30, 2025 தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கை வழியாக முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யூமேங் ஆப்பில் ஊழியர்கள் அல்லது உறுப்பினர்களுக்கான 3 இபிஎஃப்ஓ வசதிகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. யுஏஎன் ஒதுக்கீடு மற்றும் செயல்படுத்தல், ஏற்கனவே உள்ள யுஏஎன்களுக்கான யுஏஎன் செயல்படுத்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள செயல்படுத்தப்பட்ட யுஏஎன்களுக்கான முக அங்கீகார சேவை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.